இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கான காரணம் என்னங்க ஐயா? காரணம்னா நீங்கள் வந்து வள்ளலார் வழியில் போகிறீங்க, ஒரு அருளாட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த கிராமத்தை வந்து மாற்றணும், ஒரு முன்மாதிரி கிராமமாக கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறதுனால என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது செய்கிற விஷயம் நல்லா இருக்குது, நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னும்போது நம்ம அதில் நம்மளால் சின்ன பங்கு என்ன பண்ண முடியுன்றதில் நினச்சி நீங்கள் கூப்பிட்டதன் பேரில் நான் இங்கே வந்திருக்கேன். வள்ளலார் ஐயாவுடைய அருளாட்சி உங்கள் கையில் தான் இருக்குது, புரியுதுங்களா? சரி தங்கம், சிறப்பாக செயல்படுத்திடுவோமா? திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்களின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அரசியலமைப்பில் இணைய www.arulkalacharam.in இணையதளத்தில் பதிவு செய்யவும். அருமைடா தங்கம். எல்லாருக்கும் கொடுத்து எடுத்தீங்களா? இல்லை, எடுக்கணும். தங்கங்களா எல்லோரும் கொஞ்சம் இப்படி வாங்க, எல்லோரும் கொஞ்சம் வாங்க. இப்போது நல்லா கவனிச்சிக்கோங்க. நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் செடி கொடுக்க போகிறோம். இந்த செடிங்களை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க, இந்த செடிங்களை நீங்கள் வந்து ஒரு குழந்தை போல் வளர்க்கணும். ஒரு அம்மா அப்பா தான் குழந்தைய எப்படி பாதுகாப்பாக வளர்ப்பாங்களோ அதே மாதிரி அந்த அம்மா அப்பா தன் பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் தன்னை பாதுகாப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? அந்த நம்பிக்கையை பசங்க மேலே வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் செடிங்க மேலே வைக்கணும், மரக்கன்றுகள் மேலே. அதை நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் வளர்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த செடிங்க எல்லாமே உங்களை பாதுகாக்கும். புரிஞ்சிச்சிங்களா தங்கம்? ஐயா பேர் வந்து நக்கீரன், புரியுங்களா? இவர் வந்து வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டை திருவள்ளத்தில் வந்து வந்திருக்காங்க. இப்போ இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, நாம் என்ன பணி செஞ்சிட்ருக்கோம்? வள்ளலார் ஐயா வழியில் அருள் கலாச்சாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், புரியுதுங்களா? அருள் கலாச்சாரத்தை நோக்கி பயணிக்கும்போது நம்ம திருவருள் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த பணிகளுக்கு எந்தெந்த பொறுப்புக்கு ஏற்கனவே பணி நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த கிராமத்தை நோக்கி வருவாங்க. அப்படி கிராமத்தை நோக்கி திருவருள் வந்து வள்ளலார் ஐயா வந்து அனுப்பிச்சி வைக்கப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து ஐயா, நக்கீரன் ஐயா. சரிங்களா? இப்போ இவருடைய பணிகள் என்னென்னா, மரக்கன்றுகள் நடுறது, அதாவது பசுமை, வள்ளலார் வழியில் ஒரு பசுமை புரட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு, கையில் எடுத்திருக்காங்க. அந்த முன்மாதிரி கிராமத்தை உருவாக்குறத பார்த்துட்டு இப்போ ஆர்வமாக இங்கே வந்திருக்காங்க. இது வந்து திருவருள் தான் இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. சரிங்களா? நம்ம செய்ததும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து ஒரு 13,000 மரக்கன்றுகளை நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான விஷயம் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. 13,000 மரக்கன்றுகளை இந்த மாதிரி போயிட்டு நம்ம செய்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து கேட்குறவங்களுக்கு மரக்கன்றுகள்லாம் கொடுத்து நம்ம வந்து அந்த ஒவ்வொரு மரமும் வளரணுன்றதுக்காக வேண்டி எல்லாமே ஒரு விஷயத்தை கையில் எடுத்து செய்துட்ருக்கோம். அந்த வகையில் ரொம்ப திருப்தியாக நம்ம இந்த விஷயத்தை பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாங்க இந்த பணியை செஞ்சிட்ருக்கீங்க? 2 வருஷமாக ஐயா. இந்த ஆர்வம் உங்களுக்கு எதனால் வந்துச்சுங்க? இந்த ஆர்வம் வந்ததுன்னு இயற்கையாக ஏதோ செய்யணுன்ற எண்ணத்தில் தான் ஆரம்பித்தேன் நான். இது அடுத்தடுத்து கொடுக்குற ஒரு ஊக்கம். நம்ம இப்போ நான் மட்டுமே செய்வேன்ற விஷயம் கிடையாது. இது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், மரம் வளர்க்கலாம் நல்ல விஷயம், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை கையில் எடுத்து செய்துட்ருக்கேன் நான். இது வரைக்கும் 13,000 மரக்கன்றுகள் இந்த மாதிரி ஒரு மரக்கன்றுகளை வந்து வாங்கி எல்லாருக்குமே என்னால் முடிஞ்சதுன்ற அப்படியே நான் அதை செய்துட்ருக்கேன். இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கான காரணம் என்னங்க ஐயா? காரணம்னா, நீங்கள் வந்து வள்ளலார் வழியில் போகிறீங்க, ஒரு அருளாட்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த கிராமத்தை வந்து மாற்றணும், ஒரு முன்மாதிரி கிராமமாக கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறதுனால என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது செய்கிற விஷயம் நல்லா இருக்குது, நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னும்போது நம்ம அதில் நம்மளால் சின்ன பங்கு என்ன பண்ண முடியுன்றதில் நினச்சி நீங்கள் கூப்பிட்டதன் பேரில் நான் இங்கே வந்திருக்கேன். அருமைங்கய்யா, மிக்க நன்றி நீங்கள் இங்கே வந்ததுக்கு. ஐயாவுக்கு எல்லாருமே வந்து ஒரு நன்றி தெரிவிங்களா தங்க? எல்லாருக்குமே நன்றி தெரிவிங்க. பிரிஞ்சது ஐயா. இப்போ வந்து நம்ம மரக்கண்ணை கொடுக்கும்போது இதில் ஒரு அனுபவம் பெற்றிருப்பீங்கல்ல, அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அனுபவம்ன்றது எல்லாருக்கும் மரக்கன்றுகளை வந்து வளர்க்கணும். எல்லாருமே ஒரு ஆர்வமாக தான் இருக்காங்க. அவங்களுக்கான போதிய நேரம் இல்லாமல் போயிடுது. அவங்களுக்கான சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. இடம் இருக்கிறவங்களுக்கு நேரம் இல்லை, நேரம் இருக்கிறவங்களுக்கு வசதி இல்லை, இந்த மாதிரிலாம் சூழ்நிலைலாம் இருக்குது. நான் இந்த விஷயத்தை கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யார்கிட்டே வந்து கேட்டு வாங்கி செய்கிற விஷயம் ஒன்றும் கிடையாது. யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்கவுங்க கொடுக்குறது
அவ்வளோதான். 50 ரூபா கொடுத்தாலும் சரி, 100 ரூபா கொடுத்தாலும் சரி, அந்த 100 ரூபா கொடுத்தாலும் அதில் ஒரு 10 மரக்கன்று வருது அப்படின்னும் போது இந்த மரக்கன்றை வாங்கி நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட சர்க்கிளில் யார் யாருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, யார் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் நான் கொடுத்துட்டு வந்துன்னு இருக்கேன். இன்றைக்கி சூழ்நிலைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போனோட ஒரு மரக்கன்றை எடுத்து போயிட்டு அன்பளிப்பாக நன்கொடையாக கொடுக்குறதுன்னு இல்லை, அன்பளிப்பாக அந்த கல்யாண மொழின்ற இடத்துல கூட நான் மரக்கன்றுகள்லாம் கொடுத்துட்டு வந்துன்னு இருக்கேன். நான் எனக்கு இது விடாமல் செய்யணும், நம்ம வந்து காலத்துக்கும் இது வந்து ஒரு முயற்சியோடு விடாமல் செய்யணுன்றது என்னோடய அனுபவத்தில் வந்து வருஷத்துக்கு வந்து இந்த அகவல் எண்ணிக்கையில் வந்து ஒரு 1596 கொடுக்கணுன்றது மாதத்தில் கொடுக்கணும். அந்த அகவல் எண்ணிக்கையில் அருட்பெருஞ்சோதி ஐயாவோட அகவல் எண்ணிக்கையில் நான் கொடுக்கணுன்றது. அந்த வகையில் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து 13,000 மரக்கன்றுகளை கொடுத்துருக்கேன். வருஷத்துக்கு எனக்கு வந்து 20,000 செடி வருதுன்னும் போது இன்னொரு 10 வருஷம் என்னோடய வாழ்நாள் போகுது அப்படின்னும் போது ஒரு 2 லட்சம் செடி நம்ம கொடுக்குறோம்னா அந்த 2 லட்சம் மரக்கன்றுகளில் ஒரு 1 லட்சம் மரக்கன்றுகள் வளர்ந்தால் கூட நமக்கு பிற்காலத்தில் வந்து நம்ம குழந்தைங்களோட வருங்கால சமுதாயம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா அமையும் அப்படின்றது ஒரு எண்ணத்தில் இந்த விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு எல்லாமே செய்துட்ருக்காங்க. இது என்னோட எண்ணம் என்னன்னா, நம்ம அனுபவிச்சது நம்ம குழந்தைங்க பின்னாடி அனுபவிக்கணுன்றது தான். இன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயத்தை இழந்து நிற்கிறோம். நம்ம வந்து நம்ம ஜென்ரேஷனில் நம்ம நின்று அனுபவித்த விஷயம்லாம் வந்து அடுத்து வரவங்க அனுபவிப்பாங்களான்றது யோசனை பண்ணோம்னா நிறைய விஷயம் இப்போது நம்ம கண்ணெதிர்க்க வந்து இழந்து நிற்கிறோம். அது வந்து தொடர்ச்சி ஆகக்கூடாது, அடுத்தடுத்த சூழ்நிலை வந்து நல்லபடியாக உருவாகணுன்ற எண்ணத்தில் எல்லா விஷயமும் செய்துட்டு வந்து இருக்காங்க. உங்கள் பணி சிறப்பாக அமையட்டுங்கய்யா. நல்லது. திருவருள் காரியப்படும். மகிழ்ச்சிங்கய்யா. இந்த கிராமத்துக்கு வந்து இந்த பேருதவி செய்யறதுக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போங்கய்யா. நன்றி ஐயா. நல்லதுங்க. கண்டிப்பாக மரம் சார்ந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் ஐயா. கண்டிப்பாக செய்யலாம். நல்லதுங்கய்யா. மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. அருட்பெருஞ்சோதி